மதிப்பிற்கும் உரிய அருள்நெறி சந்திரன் ஐயா அவர்களை நிறை காண்போம் என்னும் தலைப்பிலே நமக்கு நல்லதொரு சிந்தனை உரையை வழங்குமாறு அன்புடன் வரவேற்றுக் கொள்கின்றோம். வாழ்க வளமுடன் சந்திரன் ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா, வாழ்க வளமுடன். மிக்க நன்றிகள். வாழ்க மிக்க வளமுடன். நன்றி, மிக்க நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவடி சரணம். இன்று நமக்கு மிக சிறப்பான முறையில் சாந்திதம் நடத்திய நமது பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பேராசிரியர் அருள்நிதி நகுலேஷ் ஐயா அவர்களை வாழ்த்தி மகிழ்வோம். தவநிலை நமது பேராசிரியர் நகுலேஷ் ஐயா அவர்களும் அவரது அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெஞ்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்களையும் வாழ்க வளமுடன் என்ற இனிமையான வாழ்த்துக்களையும் தெரிவித்து மகிழ்கிறேன். இன்றைய வேதாத்திரி அருளுரையை நமது குருமகான் மகரிஷி அவர்களே முன்னின்று நடத்தி தருவாராக. நிறை காண்போம், இது தலைப்பு. இந்த நிறை என்பதை இரண்டு விதத்தில் பார்க்கலாம். ஒன்று, இருக்கும் பொருள்களை வைத்து நிறைவாக வாழ்தல். மற்றொன்று, நம் உறவுகளிடம் உள்ள நல்ல குணங்களை, நற்பண்புகளை மட்டுமே கண்டு அதில் திருப்தி அடைதல். வறுமையில் நிறை காண்பவனே மிக பெரிய பணக்காரன். இது பெரியோர் மொழி. பணக்காரன் மாளிகையில், ஏசியில், மெத்தையில் படுத்தாலும் தூக்க மாத்திரை சாப்பிட்ட பின்பும் புரண்டு கொண்டுதான் வருவான். சரியான தூக்கமின்மையால் அவதிப்படுகிறான். ஆனால் ஏழையோ தன் குடிசையில் தரையில் படுத்த உடனேயே தூங்கிவிடுகிறான். இது நாம் நாள்தோறும் பார்க்கக்கூடிய, கேட்கக்கூடிய செய்திகள். உலகில் உள்ள அனைவரும் ஏதோ எல்லாருக்குமே ஒரு கடமை இருக்கும், பொறுப்பும் இருக்கும், தனி திறமையும் இருக்கும். இவை எதுவுமே அவர்கள் குறித்து நமக்கு தெரிவதற்கு வாய்ப்பு குறைவுதான். வரும்போது, அதாவது வாய்ப்பு வரும்போது பாத்தீங்கன்னா, அவர்களுக்கு அறிவுக்கு எட்டிய வரை அவர்கள் எடுத்த வேலைகளை செயல்படுத்தும் போது சில மட்டுமே நமக்கு தெரிய வரும். அதில் பெரும்பாலானவர்கள் நல்ல செயல்களாகத்தான் இருக்கும். அவங்க செய்யக்கூடிய செயல்கள்ல பாத்தீங்கன்னா மேக்சிமம் நல்லதா தான் இருக்கும். அது அந்த செயல்களின் தன்மைகளை பார்ப்போரின் கண்ணோட்டத்தில் தான் உள்ளது. இப்ப நம்ம அடிக்கடி கேள்விப்பட்ட ஒரு உதாரணம் தான் மகாபாரதத்துல. ஒரு சமயம் தர்மனும் துரியோதனும் ஊர்ல மக்கள் நிலைகளை ஐந்து வர சொல்லி கட்டளையிட்டப்பட்டனர். அவங்க அப்படி சொன்ன உடனே தர்மன் என்ன பண்ணிட்டாரு, ரவுண்ட்ஸ் போயிட்டு வந்து எல்லாருமே ரொம்ப ரொம்ப நல்ல மனசு உள்ளவங்களா நல்லவங்களா இருக்காங்க அப்படின்னாப்புல. துரியோதனை வந்ததும் ஒருத்தர் கூட நல்லாவே இல்லை பார்க்கணும், எல்லாம் ஒரு மாதிரி கெட்டவங்களா தான் இருக்காங்க அப்படின்னு. ஆக எதுவுமே நாம் பார்க்கும் பார்வையில் தான் உள்ளது. நம் உருவம் எப்படி இருக்கிறதோ அப்படியே தான் ஒரு கண்ணாடி நம்மை காட்டும். உண்மைதானே? தர்மன் நல்ல செயல்கள் செய்யக்கூடிய தன்மைகளை மட்டுமே கணக்கில் கொண்டான், நிறை கண்டான். துரியோதனன் மாறுபட்டு குறை ஒன்றை மட்டுமே கண்டான். இது மகாபாரதம் சொல்லி நீதி. குற்றம் பார்க்கில் சுற்றம் இல்லை, உண்மைதான் என்கிறார் நம் குரு. அதாவது இருப்பதை அப்படியே ஏற்றுக்கொண்டு மன நிறைவடைவோம். அது அவ்வளவு எளிதா என்ன? ஆம், மிக மிக எளிது. எப்படி? நமது குருமகான் தந்த மனவளக்கலையான எளிய முறை குண்டலினி யோக பயிற்சி மூலம் அது சாத்தியம். இப்போ நம்ம வீட்டுல எடுத்துக்கிட்டா, நம்ம சொன்னபடி வீட்டுல உள்ளவங்க நடந்தாங்கன்னா நமக்கு ஒரு மனநிறைவு. அப்படி இல்லைன்னா அவங்க மேல ஒரு வெறுப்பு, கோபம். அது மட்டுமா? அதுக்கப்புறம் அவங்க எந்த செயல் செய்தாலும் அதில் உள்ள ஒரு சிறு பிழை கூட பெரிய குறையாகத்தான் தெரியும். நம்முடைய உடம்பு எடுத்துக்கிட்டா, நம்ம உடம்பு நம்ம கட்டுப்பாட்டுல உள்ளதா? இல்லை. அப்போ நம்ம உடம்பே நம்ம சொல்ல கேட்காத போது உலகில வேற யார் நம்ம சொல்ல கேட்பாங்க? சரி, உடலை விடுங்க, நம்ம தலைமுடி கூட நம்ம கட்டுப்பாட்டுல இல்லதானே? முடி நரைப்பது, உதிர்வது, வழுக்கி விழுவது, இது யாருக்கு தான் பிடிக்கும்? முடி நரைப்பதையோ உதிர்வதையோ நம்மால் தடுக்க முடியவில்லையே. எல்லாத்தையும் இழுத்து போட்டுக்கிட்டு வேலை செய்வானேன்? நமக்கு சொந்தமான நம்ம உடம்பே நம்ம கட்டுப்பாட்டில் ஒரு பொறுப்பிலும் இல்லாத போது உலகில் பலவற்றையும் நாம் பொறுப்பு என்று நாம் சிந்தித்தால் அது அறியாமை என்கிறார் நம் குரு. மழை நம்மை கேட்டா வானிலிருந்து பொழிகிறது, மரம் நம்மை கேட்டா முளைக்கிறது, உலகம் நம்ம பொறுப்பிலா சுழல்கிறது, நட்சத்திரங்கள் தான் நம் பொறுப்பிலா ஜொலிக்கின்றன, நாம தான் வானில் உள்ள கோள்களை கீழே விழாமல் அந்தரத்தில் தாங்கி பிடிக்கிறோமா? ஆக எதுவுமே நம் பொறுப்பில் இல்லை. குடும்பத்தில் எல்லாம் என்னால் தான் நடக்கிறது, அனைத்து பொறுப்புகளும் கடமைகளும் என்னால் தான் நிறைவேறுகின்றன என்ற உணர்வு எவ்வளவு அறியாமை! மகரிஷி ஆழியார் சத் சங்கத்துல கூட அடிக்கடி சொல்லுவாங்க. எப்படின்னா,
இப்ப பார்த்து சொல்லுவாரு. ஒவ்வொருத்தரும் அவரவர் தம் குடும்பத்தை விட்டுட்டு இங்க வந்து அறிவு திருக்கோயில் வந்துறீங்க. இந்த 4 நாளும் பார்த்தீங்கன்னா, நிச்சயமா உங்கள் வீட்ல உள்ளவங்க எல்லா வேலையும் நன்றாகவே பார்த்துக் கொள்வார்கள் அப்படிம்பாப்புல. அதுபோல எந்த சக்தி நம் எல்லோரையும் இயக்குகிறதோ, அது அனைத்தையுமே பார்த்துக் கொள்ளும். சோ அந்த வகையில இருப்பதை, நடப்பதை அப்படியே ஏற்றுக்கொண்டால், அப்புறம் என்ன? நம்ம சுற்றி நடப்பன எல்லாமே இன்பமான சூழல் தான். இப்போ ஒரு பேப்பர்ல நம்மகிட்ட குடுத்து, நம்ம உள்ள நம்மட்ட இருக்கிற நல்ல குணங்கள், கெட்ட குணங்கள் லிஸ்ட் எழுத சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்க. நம்மள பத்தி. அதுல நல்ல குணங்கள் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா, எக்கச்சக்கமா இருக்கும். நான் என் குணம் அப்படியா, இப்படியான்னு. இதையே இன்னொரு நபர பத்தி எழுத சொன்னோம்னு வச்சுக்கோங்க, அதுல அந்த நல்ல குணங்கள் சமாச்சாரம் யோசிச்சு யோசிச்சு எழுதுவாங்க. கெட்ட குணங்கள் பார்த்தீங்கன்னா, அது பாட்டுக்கு நீண்டுகிட்டே போகும். இது வந்து சாதாரண மனிதனுடைய குணம். இது இந்த நம்ம சொன்ன ஒரு சம்பவம். இப்போ இந்த உலகுல பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையுமே வந்து இந்த நான் சொன்ன இந்த மாரி கெட்ட குணங்கள் லிஸ்ட் தான் வந்து அதிகமா இருக்குது. எல்லா இடத்துலயும் மோஸ்ட்லி இயல்பா தான் இருக்கு. இந்த குணநிலை மாறணும். இதுக்கு கிடைத்துள்ள மாபெரும் பொக்கிஷம் தான் இந்த மாற்றத்துக்கு மனவளக்கலை. இந்த பயிற்சிகளை நாம் தவறாது செய்யும்போது, நமது மனமானது முழுவதுமாக சுத்திகரிப்பு செய்யப்படுகிறது. நல்லதை மட்டுமே எண்ணத் தோன்றும், சொல்லத் தோன்றும். செயலிலும் நல்ல செயல்களே செய்யத் தூண்டும். இத்தகைய நல்ல குணங்கள் உள்ள மனிதர்களின் எண்ணிக்கை இப்பொழுது பெருகிக் கொண்டே இருக்கிறது. இப்ப மனவளக்கலை நண்பர்களை பார்த்தீங்களேன், எவ்வளவு பேர் இருக்கோம் நம்ம. அந்த மனிதர்கள் தான் நாமாகிய மனவள கலைஞர்களாகிய நாம். ஆம். இந்த எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டே வர வர நம் குருமகான் வேதார்த்தி மகரிஷியோரின் கனவாம் உலக சமாதானம், உலக அமைதி வெகு விரைவிலேயே நனவாகும் அப்படின்ட்டு நம்ம வந்து கணக்குல வச்சுக்கலாம். இப்போ நம்ம குரு ஒண்ணு சொல்றாரு பாருங்களேன். அதாவது இந்த ஒரு சின்ன ஒரு கதை கூட வச்சுக்கலாம். குருவிட்ட நடந்த சமாச்சாரம் தான் அவர் சொன்னது அது. ஒரு அம்மையாரு நம்ம குருவிட்ட தன் கணவரை பத்தி ரொம்ப குறைகளே சொல்லிட்டு இருந்தாங்களாம். உடனே அவர் மனம் எப்பவும் பார்த்தீங்கன்னா, அது ஒரு மாரி சுருக்குன்னு தான் இருக்குமா. சுருங்கி போய் அந்த அம்மையாரோடது. அப்போ உடனே அந்த அம்மையார கூப்பிட்டு பக்கத்துல உட்கார வச்சு, "நீங்க குறைகளே சொல்லிட்டு இருக்கீங்களே, இன்னைக்கு வந்து உங்க வீட்டுக்காரர் சொன்ன நன்மைகளை சொல்லுங்களேன்." அப்படின்னு சொன்ன பிறகு, அந்த அம்மையார் என்ன பண்ணாங்களா, தன்னுடைய கணவருடைய நன்மைகளை பத்தி அதாவது சொல்ல ஆரம்பிச்சாங்களாம். எப்படி? "நான் 7வது வரை படித்தேன். 7வது வரை மட்டும் 7ஆம் கிளாஸ் வரைக்கும். திருமணம் ஆன பிறகு என்னை சைக்கிள் உட்கார வைத்துக் கொண்டு போய் பள்ளியில் விட்டு 10வது வகுப்பு வரை படிக்க வைத்தார். அதற்கு மேலேயும் பிஏ படிக்க வைத்தார். அதற்கு எல்லா வசதிகளும் அவர்தான் செய்து கொடுத்தார். இதுவரைக்கும் கடைக்கு போய் சாமான் வாங்க எனக்கு தெரியாது. எல்லாமே அவர்தான் செய்து வருகிறார். மிகவும் நல்லவர். இந்த வகையில பார்த்தா ஆயிரக்கணக்குல சொல்லலாம். அந்த அளவுக்கு அவர் நல்லவர் அப்படின்னாப்பலாம். அப்போ நம்ம குரு கேட்டாராம் திருப்பி, "இவ்வளவு நன்மைகளை நினைத்துக் கொள்ளும்போது உங்களுக்கு என்ன குறை?" அப்படின்னு மகரிஷி கேட்டபோது, அப்ப அந்த அம்மா சொன்னாப்புல, "எனக்கு வேண்டிய நேரத்துல, வேண்டிய சமயத்துல பாராட்டு தெரிவிக்காமல் அலட்சியமா நினைக்கிறார். அதுதான் குறை என்னால." அதாவது என்னைய வந்து அவரு ஒரு நேரம் கூட, நீ நல்லா நல்லா பண்ற போறன்ட்டு ஒரு பாராட்டோ இல்ல, ஒரு மாரி இக்னோர் பண்ற மாரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்கு. அதனால உடனே அவர் குரு சொன்னாராம், "அத விட்டுருங்க. இனிமேல் நீங்கள் அவரால் அடைந்த இனி அடையக்கூடிய நன்மைகளை மட்டுமே எண்ணிக்கொண்டு, நன்மையே பேசுவது என்று வையுங்கள்." அப்படின்னு சொல்லி முடிச்சாராம். ஆக இந்த பயிற்சிய 1 வாரம் அந்த அம்மையார் செஞ்சு பார்த்தாங்களாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவங்க முகத்தினுடைய தன்மையே ஒரு தேஜஸாம். அந்த அளவுக்கு வந்துச்சாம். அது மாரி நமக்கு வந்து குரு குடுத்த இன்னொரு சின்ன ஒரு கூட சொல்லலாம். ஒரு பட்டிமன்றத்துல ஒரு நடந்த நகைச்சுவை. அதாவது ஒரு அம்மா பேசும்போது பெண்களை குறை சொன்ன ஆண் பேச்சாளர் வந்து அ வ வ என்ன சொன்னாப்லயாம், ஐநா சபையில ஒரு கணக்கெடுத்தார்கள். அதில் ஆண்களை விட பெண்கள் 2 மடங்கு பேசுவதாக கண்டறிந்தார்கள்ன்னு சொன்னாராம். அதாவது பட்டிமன்றத்தில ஆண் பேச்சாளர் சொன்னாராம். ஐநா சபையில எடுத்த கணக்கெடுப்பு பிரகாரம் வந்து ஆண்களை விட பெண்கள் 2 மடங்கு பேசுறாங்க. உடனே பெண் பேச்சாளர் பதிலுக்கு அந்த பட்டிமன்றத்தில, "அது சரி, ஒரு தடவ சொன்னா உங்களுக்கு எங்க புரியுது? எதையும் நாங்க பெண்கள் 2 தடவை இல்ல. நாங்க சொல்ல வேண்டியிருக்கு. 2 தடவ சொன்னா கூட உங்களுக்கு எங்க மண்டையில ஏறுதுன்னு பளிச்சுன்னு பதில் அடி குடுத்தாப்புலயாம். நல்ல வேளை. அத வந்து அந்த ஒரு பெண் பேச்சாளர் ஒரு முறை தான் சொன்னாரு. இவர் மாரி பல நேரங்கள்ல பேசுற மாரி சொல்லல. ஆக, இங்க இந்த 2 பேச்சாளர்களுமே இறைதான். நம்ம குரு நம்ம சொல்லிக் குடுத்தது அதுதானே. எல்லாரும் நாம் அனைவருமே வந்து இறைநிலை தான் அப்படின்ட்டு. அதுபோல ஆனா அவர்கள் 2 பேருமே பார்த்தீங்கன்னா, முன்னிறுத்துவது எப்படி முன்னிறுத்துறாங்க? குறை தான். குறைய பத்தி தான் பேசுறாங்க. ஆக, இந்த இறையினுடைய வேலையே பார்த்தீங்கன்னா, என்னென்ன நடக்கும்? ஏன்னா, இறை தான் வந்து மனித உருவமாக வந்து 6வது அறிவு படைத்த மனோ உருவா வந்து தன்னுடைய குணநலன்கள் எப்படி இருக்குன்னு பார்த்து ரசிச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கு. ஆக, இறைவனுடைய வேலையே என்னன்னா, குறை கண்டு அதில் நிறை காண்பதுதான். இதுதான் வந்து இதில உள்ள ஒரு கருத்து. அதே போல இன்னொரு இது பாருங்களேன், இந்த இன்னொரு சின்ன ஒரு ஒரு முறை உலக புகழ் பெற்ற கால்பந்து போட்டியில ஜெர்மனி ஜெயிச்சிருச்சு.
வெற்றி செய்தியுடன் சொந்த ஊருக்கு விமானத்தை பிடிக்க அந்த ஜெயிச்ச வீரர்கள்லாம் ஓடி வராங்க. கொஞ்ச நேரம் தான் இருக்கு போய் விமானத்துல பிடிக்கணும் போர்டிங்ல. விமானத்துல போய் இறங்கி வந்து பெரிய பாராட்டு விழா காத்திருக்கு. அவசர அவசரமாக ஓடிய வெற்றி வீரர்கள் ஒருவர் என்ன பண்ணிட்டாரு, இடையில வரும்போது ஒரு பார்வையற்ற பெண்ணின் மீது இடித்து, அது ஒரு பழக்கூட அந்த அம்மா வச்சிருந்துருக்கு, அதை தட்டி விட்டாப்புல. அப்புறம் ஒரு நிமிஷம் தாமதித்தா கூட அந்த விமானம் போயிடும், பாராட்டு விழாவில் பங்கேற்க முடியாது அப்படின்ட்டு வெறியோட ஓடி வந்தவர் சற்று ஒரு ஒரு சின்ன பிரேக், மனசுக்குள்ள ஒரு குற்ற உணர்வு. திரும்பி பாக்குறாரு, அந்த பொண்ணு பரிதவிச்சுட்டு நிக்கி. ஏன்னா பழக்கூட விழுந்துட்டுல, பார்வையற்ற பெண்ணு வேறயா. திரும்ப என்ன பண்றாரு, ஓடி வந்து பழங்களை பொறுக்கி இந்த கூடையில அடுக்கிட்டு அந்த விழுந்த வீணான பணங்களுக்கும் காசை கொடுத்துட்டு மன்னிப்பும் கேட்டுட்டு ஓட தொடங்கினாரு. அப்போ அந்த பொண்ணு கேக்குது, ஐயா நீங்கள் யார், கடவுளா அப்படின்னு ஒரு வார்த்தையை கேக்குதா அந்த வேகத்திலையும். அப்போ இவர் ஓடுறது பாராட்டு விழாவுக்கு. இப்ப இந்த இடத்துல அந்த அம்மா ஒரு கேட்ட கேள்வி பாத்தீங்களா, இதை விட பெரிய பாராட்டு விழா உலகில் உண்டா, இப்படி கடவுளாக நாம் ஏன் முயற்சி செய்வதில்லை அப்படின்னு வருது. ஆக இந்த நிறை வார்த்தைகள் எங்கிருந்து வந்தன, இவன் ஓடுறதே வந்து போய் நமக்கு கண்டிப்பா நமக்கு பாராட்டு விழா கலந்துக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு. அதுக்கு முன்னாடியே வந்து அவருக்கு கிடைக்கக்கூடிய வார்த்தைகள் யாரு, கண் பார்வையற்ற ஒரு பெண்ணால அது கிடைக்குது. அது மாதிரி இப்ப இன்னொரு இது பாருங்களேன், இப்ப ரோஜா மலர் எடுத்துக்கோங்க. மனித வாழ்வில் வந்து ரோஜா வந்து ரோஜா மலர் சமம்னு அடிக்கடி சொல்லுவோம் மனிதனுடைய வாழ்க்கையவே. ரோஜா மலரின் அழகும் முள்ளும் ரெண்டுமே இருக்கு இல்லையா. அது நல்லவர்கள் என்ன சொல்றாங்க, அழகை ரசிக்கிறார்கள், ஆண்டவராக போற்றுகிறார்கள். பூ ரோஜா வந்து இப்ப படைக்கிறோம் இல்லையா, அதே போல தீயவர்கள் என்ன பண்றாங்க, இந்த முள்ள மட்டும்தான் பாக்குறாங்க. அப்போ எப்போதும் நல்ல எண்ணம் தோன்றும்படி நம்ம வாழ்க்கையை அமைச்சுக்கணும். மலரும் முள்ளும் அருகருகே இருப்பது போல வாழ்வில் நன்மையும் தீமையும் கலந்தே இருக்கின்றன. தேவையற்ற இவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் மலரை மட்டும் ரசிக்கணும். எப்படி மகாபாரதத்துல வந்த மாதிரி. ஆக நல்லதை நினைத்தால் நல்லதே நடக்கும் அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு கருத்து. அதே போல இன்னொன்னு பாருங்க, ஒரு சின்ன ஒரு இது, அதாவது ஒரு ஒரு சிந்தாமணிக்கு ஒருவர் வந்து ஒரு சிந்தாமணிக்கல் ஒரு உயர்ந்த வைரக்கல்ல தேடிட்டு காட்டுக்குள்ள போறாரு. அதை பற்றி விவரத்தை கூறியவர்கள் என்ன சொல்றாரு, அவர் ஒரு எச்சரிக்கை கொடுக்குறாரு. சிந்தாமணிக்கல் என்பது மிகவும் அபூர்வமானது. உனக்கு விதி இருந்தால் தான் கிடைக்கும். அப்படியே உனக்கு கிடைக்க வேண்டும் என்ற விதி இருந்தாலும் உடனடியாக கிடைத்து விடாது. விடாமுயற்சியுடன் மாதக்கணக்கில், ஏன் வருடக்கணக்கில் கூட தேட வேண்டியிருக்கும். உனது பொறுமைக்கும் விடாமுயற்சிக்கும் பலனாகவே அந்த சிந்தாமணிக்கல் உனக்கு கிடைக்கும்னு ஒரு கண்டிஷனையும் போட்டு விட்டுறாங்க. இவர் இவ்வளவு போதாதான் உடனே ஒரு மாதிரி எச்சரிக்கையை வந்து ரொம்ப சோர்வடைஞ்சிட்டாரு. எத்தனை வருடங்களானாலும் இந்த சிந்தாமணி கல்லை வந்து பார்க்காம பிடிக்காம திரும்புறது இல்லைன்னு முடிவு பண்ணாரு. அப்போ ஒரே ஒரு அதிர்ஷ்டவசமா என்னாச்சு, அவர் உடனடியா ஒரு சிந்தாமணிகள் உடனடியா கிடைச்சு தேட ஆரம்பிச்சு 1/2 மணி நேரத்துக்குள்ள. ஆனா அவருக்கு கிடைத்தது அது சிந்தாமணிக்கல் தான் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது அவருக்கு நம்பல. ஆண்டு கணக்குல தேடியும் கண்டுபிடிக்க அரிதான சிந்தாமணிக்கல் வந்து எப்படி 1/2 மணி நேரத்துக்கு கிடைச்சதுன்ட்டு அவருக்கு அது ஒரு சந்தேகம் வேற இல்லை. அவ்வளவு சீக்கிரத்துல கிடைத்ததால் அதனுடைய அருமை அவருக்கு தெரியவில்லை. உடனே என்ன சிந்தாமணிக்கெல்லாம் இருக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு அதை வீசி போட்டுட்டு வேற சிந்தாமணிக்கெல்லாம் தேட ஆரம்பிச்சாரு. ஆக அந்த இடத்துல என்ன வருது அப்படின்னு சொன்னா, நமக்கு வந்து இதுல வந்து அவர் என்ன நினைக்கிறாரு, கண்டிப்பா வந்து அதனுடைய அறிவு குறைபாடு இருக்க போய்தான் அவருக்கு வந்து அதனுடைய அதுதான் சிந்தாமணிக்கல் அப்படிங்கிறது தெரியவே இல்லை. ஆக எப்பவுமே எதுவுமே எளிதாக கிடைத்தால் அதுக்கு மதிப்பில்லை. ஆனால் இங்கே முற்றிலும் விதிவிலக்கு. எப்படி, நமக்கு வாசகமே கொடுத்திருக்கிறது என்ன, எளிய முறை குண்டலினி யோக பயிற்சி, ஸ்கை சிம்பிளிஃபைடு குண்டலினி யோகா பிராக்டிசஸ். இவைகளை கற்றுக்கொள்வது மிக மிக எளிது. சாதாரண மக்களும் புரிந்து கொள்ளும் வகையிலே நமது குருமகன் வடிவமைச்சு கொடுத்திருக்காங்க. அதனாலதான் அவருக்கு வந்து பாருங்களேன், அதாவது தத்துவ ஞானி அப்படிங்கிற ஒரு வாசகமே வந்து அவருக்கு கிடைச்சிருக்கு. ஆக அந்த உணர்வுகளை நம்மளும் உணர்ந்து அதை கண்டிப்பா வந்து நம்ம மகரிஷி கொடுத்த பயிற்சிகள் நம்ம செய்யணும் அப்படிங்கிறதான் வந்து நம்முடைய எண்ணமும் குறிக்கோளும். அவருடைய மனவள பயிற்சியால் நம்ம வந்து அனுபவங்கள் இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன ஷேரிங்னு வச்சுக்கோங்களேன். அது போல இப்ப நமக்கு ஒரு கரும்பு எடுத்துக்கோங்களேன். கரும்பு வந்து வந்து ஒரு வாழ்க்கைக்கு தத்துவமே சொல்லுது. எப்படி, கரும்பு அடி நுனி முதல் நுனி வரை ஒரே மாதிரிதான் இருக்கும். ஆனா நுனி கரும்பு பாத்தீங்கன்னா உப்பு சுவையுடனும் அடி கரும்பு அதிக இனிப்போட இருக்கும். இந்த நுனி கரும்பு போல வேர்வை சிந்த அளவுக்கு வாழ்க்கை போராட்டம் நிறைந்ததா தான் இருக்கும். ஏன்னா அது வேற உப்பு கறிக்கத்தானே செய்யும். ஆனால் அதன் முடிவில் பாருங்களேன், நல்ல உழைப்பு சொன்னா பலன் என்ன, அதன் முடிவில் அடிக்கரும்பு இனிப்பு போல் வாழ்க்கை இனிக்கும். கரும்பின் மேற்பரப்பு கடிக்க கடினமாக இருந்தாலும் உள்ளே இனிப்பான சாறு இருக்கிறது. கடுமையான சோதனைகளை கடந்து சென்றால்தான் இனிமையான வாழ்வை சுவைக்க முடியும். ஆக உப்பு சுவையை மறந்துவிட்டு இனிப்பு சுவையை மட்டும் உணர்ந்து சுவைத்தால் அங்கு எஞ்சி நிற்பது நிறை மட்டுமே அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். அதே போல
இப்ப சந்தையில பாருங்களேன், சந்தையில இருப்பு ஸ்டாக் வர ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்ப தக்காளியே எடுத்துக்கோங்களேன். இப்ப ரூ. 15 ரூ. 14 வித்துச்சு, இன்னைக்கு ரூ. 40 மேல போயிடுச்சு. சந்தையில இருப்பு கூடும்போது விலை குறையும். அதுபோல நிறை அதாவது இந்த நிறைங்கிறது வந்து நிறைய தெரியும்னு வைங்க. நிறைய தெரிந்தால் குறை அங்கே குறைவாகத்தான் தெரியும். இப்போ அதுக்கு தான் மகரிஷியினுடைய தத்துவங்கள்ல பாருங்களேன், வித்து வையும் தேக்கி பாதுகாத்து வந்தால் பிறக்கும் குழந்தையும் தரத்திலும் அறிவிலும் நிறை காண முடியும் அப்படிங்கிறார் நம்ம மகரிஷி. அதே போல இன்னொன்னு கூட சொல்லுவாங்க. இந்த அதாவது ஒரு சின்ன கவிஞருடைய வாசகம் வருது பாத்தீங்களே, மனசு இருக்கணும் பச்சை பிள்ளையாட்டம், அது வெளுத்து இருக்கணும் மல்லிகை பூவாட்டம். ஆக இந்த பச்சை பிள்ளைக்கு வந்து பாத்தீங்கன்னா, குழந்தைக்கு எப்பவுமே வந்து நிறை மட்டுமே காணும். அங்க இருக்கிறது நெகட்டிவ் அது தெரியவே தெரியாது. பளிச்சுன்னு சாக்லேட் இருக்கு, அது நிறைய டக்குனு போய் பிடிக்கும். அதனால குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று அப்படின்னு சொன்னாங்க பாத்தீங்களா? அந்த வகையில பார்க்கும்போது நாம் அனைவருமே இறைதான். இறைக்கு இப்போ இறைன்னு வந்துட்டாலே அங்க எல்லாரும் சமந்தானே. அதுபோல இன்னொரு இது பாருங்களேன், ஒரு கணவர் வந்து தன் மனைவியோட அவரது நண்பர் வீட்டுக்கு வந்திருக்காரு. அங்க வந்து வடை பரிமாறுறாங்க. இப்ப நல்ல ருசியா இருக்கு. வடைய சுவைத்து பார்த்த உடனே அந்த மாமியாரு கேட்கிறாப்புல, "இந்த வடை யார் செஞ்சது?" அப்படின்னு. உடனே அந்த மருமக சொல்லுது, "இது என் ஐயா மருமக செஞ்சது" அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த வந்தவங்க என்ன சொல்றாங்கன்னா, "என் மருமக சுட்ட வடைய எலி கூட தின்னாது பாரு" அப்படின்னாப்புல. ஆமா. ஏன்? மருமகள் கை. அது மவுஸ் பிடிக்கும் கை. கம்ப்யூட்டர்ல பிடிக்குது. மாதம் ரூ. 1,00,000 சம்பளம். அப்போ மருமக வந்து சம்பளத்த குடுக்கும்போது, அந்த பணம் வாங்கும்போது நிறை. இப்போ யாருக்கு யார் வடை சுட்டு தரணும்? இதுதான் இப்போதைய கலியுகம். ஒரு அறையில இருள் இருக்கு. வெளிச்சம் வந்ததும் இருள் போய்விடும். இது நம்ம குரு சொல்லக்கூடிய அடிக்கடி சொல்லக்கூடிய தத்துவம். அதுபோல ஒருவரின் நிறை காண ஆரம்பித்தால், அவரிடம் உள்ள குறைகள் கண்டிப்பாக தெரியாது அப்படின்னு எடுத்துக்கலாம். அதே போல நம் மகான் வழங்கிய 5 அளவு முறை பாருங்களேன். அதிலேயே வந்து போதும் என்ற நிறை இருந்தாலே போதும், நமக்கு அது நிறைதான். தேவைகளை குறைத்துக் கொண்டாலே அதுவே சேமிப்பு. நிறைதான் அப்படிங்கிறாரு. உணவு, உடை, உறைவிடம் இந்த 3ம் பூர்த்தியாகும்போது நமக்கு நல்ல ஒரு நிறை கிடைக்குது. அதுபோல ஆன்மாவானது இறைநிலை அடையும் போது நிறை. அதற்கு தான் மகான் தந்துள்ள நம்முடைய வாழ்வின் நோக்கமே அதானே. அப்போ அப்ப அந்த மாரி மகனுடைய பயிற்சிகள் வந்து நமக்கு உதவும். இப்போ என்னதான் ஹோட்டல்ல போய் அதிக காசு குடுத்து வெரைட்டி சாப்பிட்டாலும், அவன் போட்டா தான் அவன் கடையில என்ன ஹோட்டல்ல போடுறானோ அதான் நம்ம சாப்பிடணும். ஆனா வீட்ல பாருங்களேன், மணக்க மணக்க அம்மா கையினாலயோ, மனைவி கையினாலயோ சாப்பிடும்போது, அதுல எவ்வளவோ நிறை இருக்கு. அது மட்டுமா? வீட்ல குறை இருந்தாலும் விட்டுருவோமா? அது உரிமை, அன்பு. ஆனா அங்க ஹோட்டல்ல வாய மூடிட்டு தான் சாப்பிடணும். சாப்பிடுறதுக்கு வாய திறக்க கூட முடியாது. அங்க மூடிட்டு தான் சாப்பிடணும். ஸோ அந்த வகையில வந்து நமக்கு இது இப்படிலாம் இருக்கு. இன்னொன்னு பாருங்க. இங்க ஒரு சின்ன எல்லாமே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நிறை காண்பதற்கான சின்ன சின்ன உதாரணங்கள் மகரிஷியோட ஆங்கிள் இருந்து. அப்போ ஒரு நாளு ஒரு வீட்ல வந்து ஒரு கணவர், அவரது மனைவி, மகன் எல்லாரும் நல்லா சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. அப்போ "எப்படி இப்படி இருக்கீங்க?" அப்படின்னு கேட்ட உடனே அவங்க சொல்றாரு அந்த பெரியவரு, அவங்க கணவரு, தினம் மாலையில 1 மணி நேரம் நாங்க அன்னைக்கு நடந்த விஷயங்கள எல்லாம் ஷேர் பண்ணிக்கிறோம் ஒருத்தருக்கு ஒருத்தரு. இதனால எங்களுக்குள்ள எந்த ஒளிமுறையும் இருப்பதில்லை. அந்யோன்யமும் இன்கிரீஸ் ஆயிட்ட போகுது" அப்படின்னு சொன்னாராம் அந்த நண்பர். ஆக இப்ப இந்த அன்னன்னைக்கு டிஸ்கஷன் நமக்கு ஷேர் பண்ணிக்கிறோங்கனாலே, அது வந்து எங்க போய் நிக்குது? நம்ம குரு தந்த மகத்தாயினுடைய ஃபிளாஷ்பேக் தான் அது. ரிவ்யூ ஆஃப் டெய்லி இந்த இன்சிடென்ட்ஸ். இங்கேயும் வந்து என்ன இது, அந்த ஸ்பாட்ல வந்து ஒருத்தர் தப்பா நடந்துக்காம போயிருக்காங்க அன்னைக்கு. அதனால யாருடைய மனமும் வருத்தப்படுதுன்னு சொன்னால், அந்த டிஸ்கஷன்ல அவருடைய குறை நீங்கி நிறை மட்டுமே தெரியும். அப்ப இத வந்து நம்ம குரு ஏற்கனவே சொல்லியிருக்காரு அகத்தா பேச்சில. இத நம்ம ஃபாலோ பண்ணா நமக்கு ஒரு நல்ல ஒரு மனநிறைவு கிடைக்கும் அப்படிங்கிறது. அதே போல இந்த இது இது கூட ஒரு சின்ன உதாரணமா சொல்லிக்கலாம். இப்போ வந்து ஒரு வீட்ல அ ஒரு அம்மா காய்கறி கடைக்கு போறாப்புல. அங்க போன உடனே கடையில "என்னப்பா என்ன காய்கறி எல்லாம் எப்படி இருக்கு?" அப்படின்னு கேட்ட உடனே, இந்த விக்கிறவர் சொல்றாரு, "என்னம்மா நீங்க சௌக்கியமா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? மகாலட்சுமி மாரி வந்திருக்கீங்க." அப்படி சொன்ன உடனே இந்த அம்மாவுக்கு ஒரு சின்ன மனசுக்குள்ள அவ்வளோ ஒரு சந்தோஷம். "சரி விலை சொல்லுப்பா" அப்படின்னு சொன்ன உடனே, உடனே "நீங்க தாம்மா முதல் போனீங்க. நீங்க ராசியான கைய எடுத்துக்கோங்கம்மா" அப்படின்னு சொன்ன உடனே காச குடுத்துட்டு சந்தோஷமா வந்துருச்சு. இது ஒரு முதல் இன்சிடென்ட். அடுத்தாப்புல பாருங்களேன், ஒரு வீட்டு வேலை பெண்ணு. அந்த வீட்டம்மா வந்து பார்த்த உடனே லேசா சின்ன அழுக்கு பார்த்துட்டு, எப்படி சொல்லுது? அது கோவமா சொல்லாம, "இது நீ கழுவுன பாத்திரமா? ரொம்ப ஆச்சரியமா இருக்கே!" அப்படின்னு கேட்டவுடனே, அந்த வேலையாளம்மா, "என்னம்மா விஷயம்ன்னு?" சொன்னோனே, "இல்ல, நீ கழுவுன பாத்திரம்னா கண்ண மூடிட்டு பால காய்ச்சலாம். ஆனா இது உள்ள பாரு எப்படி இருக்குன்னு" சொன்ன உடனே, "அத கொண்டாங்க" அப்படின்னு கடகடன்னு வாங்கி கொண்டு போய் நல்லா கிளீன் பண்ணி குடுத்த உடனே, அதுக்கு வீட்டம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆக பாராட்டு என்பது மிக சிறந்த ஊட்டச்சத்து. இது கண்டிப்பா நமக்கு வேணும். அப்ப நிறை நமக்கு வந்து எப்படி கண்டுபிடிக்கிறதுக்கு இதுவும் ஒரு சின்ன ஒரு சாம்பிள்.
இப்போ மனிதர்களுக்கு வந்து பாராட்டும் தன்னை மதிக்கிறார்கள் என்ற எண்ணமும் எப்போதும் தேவை. பாராட்டு என்பது யதார்த்தமா இருக்கணும். சும்மா வந்து ஃபார்மாலிட்டிகள்னு சொல்லக்கூடாது. மிகைப்படுத்தும் நம்ம குருவ பொறுத்தவரை சொல்லியிருக்காரு, பாராட்டு வந்தா யூ பி அலர்ட் அப்படின்ருக்காரு. அது வேற ஆங்கிள். இத பொறுத்தவரையில நம்ம குடும்பத்துல வந்து குடும்பத்திலயோ, பழக்கத்திலயோ, நமக்கான உறவுகள் வைக்கும்போது, தொடர்பு வைக்கும்போதோ, கண்டிப்பா இது 2ம் தேவை. ஏன்னா, பாராட்டுறவர்களை எல்லாரும் விரும்புவாங்க. ஒதுக்க மாட்டாங்க. இறைவனை கூட பாருங்களேன், போற்றி போற்றின்னு தான் அடிக்கடி நம்ம சொல்றோம். ஆக இறைவனுக்கே வந்து இந்த பாராட்டு தேவைப்படும்போது, முடிந்த வரைக்கும் நம்ம எல்லாரையும் பாராட்டுவோம், தட்டி கொடுப்போம். அப்படி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, 2 பக்கத்துலயுமே நமக்கு வந்து ஒரு சந்தோஷம் கிடைக்குது. புத்தர் பாருங்களேன் என்ன சொல்றாரு? "பிறரிடம் உள்ள குறைகளை பார்க்காதே, உன்னிடம் உள்ள குறைகளை கவனி. உன்னை நேசிக்க கற்றுக்கொண்டால், பிறனை நீ வெறுக்க மாட்டாய்." அப்படிங்கிற ஒரு இது இருக்கு. சோ இந்த வகையில நெறைய விஷயங்கள் வந்து நமக்கு அ பாராட்டு அப்படிங்கிறது ஒரு உதாரணத்தோட முடிச்சோம் பார்த்தீங்களா? அதே போல இந்த எண்ணம் இருக்கு பாருங்க. இந்த எண்ணம் தான் வந்து அது நம்ம பண்ணக்கூடிய அத்தன சேட்டையும். அது நல்லவங்களே பார்க்கணும், நல்லதே நினைக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் வந்து நம்ம மகான் வந்து ஒரு அருமையான வந்து பயிற்சி குடுத்திருக்காரு. அந்த பயிற்சி மூலியமா கண்டிப்பா நம்மள மாத்திக்கிற முடியும். அதுபோல இப்ப நம்ம முக்கியமான விஷயம் இது. இந்த நற்பண்புகள் அப்படிங்கிறத வந்து நம்ம குழந்தைக்கு சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஓதிக்கிட்டே இருக்கணும். சிறு வயதிலேயே அறநெறிய அவர்கள் மனதில பதிய வச்சா தான், அது தேவையான காலத்துல அது உசுப்பி மேல வந்துரும். அது அவர்களுக்கு உதவும். இது நம்மளுடைய கடமையும் கூட. குழந்தைகள் வந்து ஒழுக்கமுடன் வளர்க்கப்பட்டால் தான், அவர்கள் வளரும் விதம் நமக்கு கண்டிப்பா நமக்கு நல்லாவே நிறைவே தரும். அந்த வகையில நமக்கு அது ரொம்ப முக்கியமா ஒரு உதவி பண்ணும். மகரிஷி வந்து நெறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. இந்த வேதாத்திரி துளிகள் நூல்ல பார்த்தீங்கன்னா, அதுல தவத்தால் இல்லறத்தை அன்பகமாக மாற்றிடலாம் அப்படிங்கிறாரு. அதாவது இந்த தவம், தவம், தவம்ன்னு அனைத்து பேராசிரியர் பெருமக்கள் நம்ம சொல்லிட்டு தான் இருக்கோம். தவம் பண்ணும்போது, கண்டிப்பா அந்த தவ நிலையிலிருந்து வாழ்த்தும்போது, நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு இன்பமும், நிறைவுகளும், நடக்கக்கூடிய செயல்கள் அனைத்துமே நிறைவாத்தான் இருக்கும். அதே மாதிரி குரு என்ன சொல்றாருன்னா, "துன்பத்தையே நினைப்பதும், குறைவையே நினைப்பதும் ஒரு ஏழ்மை." என்ன ஏழ்மை அப்படிங்கிறாருன்னா, அது வந்து வறுமையை அதாவது அதுதான் வந்து அறிவின் வறுமை அப்படிங்கிறாரு. அதே மாதிரி இன்னும் ஒரே ஒரு வாசகம் என்ன அப்படின்னு சொல்றாருன்னா, "பிறர் குற்றத்தை பெரிதுபடுத்தாமையும், பொறுத்தலும், மறத்தலும் ரிசல்ட் வந்து நல்ல ஒரு அமைதி கிடைக்கும்." அப்படிங்கிறாரு. அதேபோல இப்ப கை நிறைந்த எக்கச்சக்கமா கையில கோல்டு நகையெல்லாம் கொண்டாந்து ஒரு ஹஸ்பண்ட் குடுக்குறாரு. கை நிறைந்த பொன் கோல்டு பெருசா, கண் நிறைந்த கணவன் பெருசா ஒரு பெண்ணுக்கு. முடிவு தாய் குலத்திடம். சோ அந்த வகையில நமக்கு வந்து இன்னைக்கு பாருங்களேன், அ ம ம ஒ இப்ப இறுதி பதிக்கு வந்திருக்கோம். அதாவது மகான் என்ன சொல்றாரு அப்டின்னா, "எப்பொருளை, எச்செயலை, எக்குணத்தை, எவ்வுயிரை ஒருவர் அடிக்கடி நினைத்தால், அப்பொருளின் தன்மையாய் நினைப்போர் ஆற்றல் அறிவினிலும் உடலிலும் மாற்றம் காணும்." ஆம். மகாபாரத தர்மனைப் போல, தீட்சையின் போது வரும் வாழ்த்து போல, சொல்றோம் இல்லையா? "காண்போரெல்லாம் நல்லோராகட்டும். அதை பார்க்கும் நாமும் மிக நல்லோராகி, அனைத்திலும் நிறை காண்போம். நீர் நிறைந்த பாண்டத்தில் காற்றேறாது நித்தியமாம் மெய்ப்பொருளால் நிறைந்த உள்ளம். நிறைவால் நிறை." இது நம்ம குருவுடைய வாக்கு. ஆக இந்த வகையில பார்த்தீங்கன்னா, ஒரு சினிமால வரக்கூடிய ஒரு லைன் தான், "எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை. இனி என்றும் இல்லை தேய்பிறை." நம் மனவளக்கலை குடும்பங்களுக்கு எந்நாளும் திருக்கார்த்திகை, எப்பொழுதும் நிறைவிளக்கு. எப்படி? மனவளக்கலையின் மகத்துவமே அதுதான். ஆனந்தம் விளையாடும் வீடு. நம் இல்லங்கள் அனைத்திலும் இனி ஆனந்தம் தான். இன்ப ஊற்றாய் நிறைந்த இறைவா, அந்த இறை உணர்ந்து நிறை காண்போம். அதுக்கு மனவளக்கலை பயிற்சிகள் தொடரட்டும். இறுதியாக கவிஞரின் வரிகளோடு நிறை காண்போம், நிறைவு பெறுவோம். சிந்தனை உரையை நிறைவு செய்வோம். படரத் தெரிந்த பனியே உனக்கு மறையத் தெரியாதா? பனியே மறையத் தெரியாதா? நினைக்கத் தெரிந்த மனமே உனக்கு மறக்கத் தெரியாதா? பழகத் தெரிந்த உயிரே உனக்கு விலகத் தெரியாதா? உயிரே விலகத் தெரியாதா? ஆம். நல்லதை மட்டுமே நினைப்போம். அல்லதை அடியோடு மறப்போம். கொடைக்கானல் பனி. அது ஒரு தனி சுகம், இன்பம் தான். அந்த பனியும் மறையத் தொடங்கும். எப்போ? அது அளவோடு படர்ந்து விலகும்போது. அதுபோல நம் குருமகான் போதித்த அளவும் முறையும் பின்பற்றி வாழ்வில் அனைத்து நலங்களையும் பெறுவோம் என்று கூறி
வாய்ப்பளித்த நார்வே டென்மார்க் மனவளக்கலை மன்ற பொறுப்பாளர்களுக்கும் இதுகாரும் செவிமடுத்த அத்துணை இருபால் மெய்யன்பர்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்து மகிழ்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மிக்க நன்றிகள் அம்மா, நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன்.